பேரு வச்சிருக்கிறவங்களுக்கே தெரியல. ஏன்னா பேரு இருக்கிறவங்களே அந்த பேரே சூட்டியிருக்காங்க முன்னோர்கள், அவங்க பெரியவங்க. அந்த பேரு வச்சிருக்கிறவருக்கே அந்த பேருடைய அர்த்தம் தெரியாமல் அவர் இத்தனை வருஷம் 70-80 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. தாமோதரன்னா என்னங்க அர்த்தம்? தாம்பு கயிறை இடுப்பில் கட்டி கொண்ட கண்ணன் அப்படின்னு அர்த்தம். தாம்பு கயிறை யசோதா பூமி பிராட்டி, யசோதா தாயார் என்ன பண்ணியிருக்கா, அவன் எல்லா இடத்துலையும் போய் வெண்ணையை திருடிட்டு களவான்ட்டு ஒன்றுமே திருடாதவன் போல நடிப்பானா கண்ணன். என்ன, நான் ஒன்றுமே எங்கேயுமே போகலையே, இங்கே தானே படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேற நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ யசோதாம்மா, நீ என்ன சொல்கிறியோ அதன்படி நான் வீட்டுக்குள்ளே கிடக்கிறேன், எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லி ஊரு பூரா பானையை உடைச்சிட்டு கல்லடா திருவிட்டு உட்காந்துருப்பானா. யசோதா பிராட்டிக்கு ஏகப்பட்ட கோள் வருமா. என்ன கோள் வருமா? இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மாமி வருவானா, அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு மாமி ஓடி இந்த பாரிவம் பையன் பண்ணிட்டு இருக்கான்னு கோள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அத்தனை கோள்களையும் சேர்த்து தண்டரையாக கண்ணனுக்கு ஒரு உரலிலே என்ன தாம்பு கயிறை வைத்து கட்டினாலாம். அந்த தாம்பு கயிறை உலகையே படைத்த என்ன ஜெகதோத்தாரணன், ஜெகத்தையே படைத்த அந்த அவன் சிறு குழந்தை போல அழுது புலம்பிக் கொண்டே கத்திக்கிட்டே அந்த தாம்பு கயிறுக்கு கட்டுப்பட்டாராம். ஆகையாலே அவனுடைய பெயர் தாம்பு கயிறால் கட்டுப்பட்ட தரன்னா தரித்து கொண்டவன் அர்த்தம். நம்ம சௌராஷ்டிரா பாஷையில் ஏதாவது ஒரு பதார்த்தமையோ இல்லை ஒரு பொருளையோ பிடின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? தேர் அப்படின்னு. தேர்னா தரித்தல்னு அர்த்தம், பிடித்து கொள்ளல்னு அர்த்தம். அப்போ அந்த தாம்பு கயிறை எடுப்பிலே பிடித்து கொண்டானாம், தன்னுடைய சக்தி எல்லையாம் விட்டு அன்பாலே கட்டுப்பட்டவர் என்பதனாலே தாம்பு கயிறை தரித்து கொண்டதினாலே தாமோதரன் என்று பெயர். என்ன இந்த தாமோதரனுடைய விளக்கம் பார்த்தீங்களா? உலகத்திலேயே நாமங்களே எத்தனையோ நாமங்கள் இருக்கு, அதுல மிக மிக பிடித்த நாமம் பகவானுக்கு எதுனா தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாமத்தை தான் நம்ம பெரியோர்கள் எல்லாம் நமக்கெல்லாம் சூட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மகிமை மிக்க